திதி யோக கர்ண ஆசிரியர் ஸ்ரீதேவியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சித்திரக்கனி யாரால் கொண்டாடப்படுகிறது, எதற்காக கொண்டாடுறோம், எப்படி கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சித்திரக்கனிக்கு உத்தராயண காலத்தில் வரக்கூடிய இந்த தமிழ் வருட பிறப்புக்கு ஒரு நாள் முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு தாம்பாள தட்டு எடுத்து அதில் மா பலா வாழை முக்கணிகளையும் வைத்து வெத்தலை பாக்கு பணம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தங்கங்கள் வெள்ளி பொருட்கள் செல்வங்களை எல்லாத்தையும் வச்சு ஒரு கண்ணாடி வச்சு கிருஷ்ணருடைய படம் காக்கும் கடவுளாகிய கிருஷ்ணருடைய சிலை இல்லைன்னா கிருஷ்ணருடைய படம் வைத்து அதில் புது ரூபா நோட்டுகளையும் வைத்து பூக்கள் எல்லாமே வைத்து நல்லா அலங்கரித்து நம்ம வைத்து விட வேண்டும். வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் படுத்து தூங்கிக்கலாம். காலையில் எந்திரிச்ச உடனே அந்த கண்ணாடியில் முகம் பார்க்கக்கூடிய அந்த கண்ணாடி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அந்த கண்ணாடியில் நம்மளுடைய முகத்தை நம்ம பார்க்குறோம். பார்க்கும்போது பார்த்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, குளிச்சுட்டு அந்த விளக்கு 5 தீப விளக்கை ஏற்றி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களையும் கூட்டிகிட்டு இந்த கனியை காட்டணும். இந்த கனியை காட்டிட்டு அப்புறம் அந்த தட்டில் இருக்கக்கூடிய பணம் நகை எல்லாத்தையும் எடுத்து நம்ம கை நீட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெரியவர்களால் சின்னவங்களுக்கு குருபலம், குருங்கிறது தனகாரகன் இல்லையா, தங்கம் பணத்துக்குரியவர், அவர் அதை தான் கை நீட்டம்னு சொல்லுவாங்க. 1 ரூபா காசோ 10 ரூபாவோ 500 ரூபாவோ யாருக்கு என்ன முடியுதோ வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு மற்றவங்களுக்கு பெரியவர்கள் சின்னவங்களுக்கு அதை கொடுக்கணும். அதை அந்த முதல் நாள் கொடுக்கும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த வருஷம் பூரா இருக்கும் அப்படிங்கிறது தாற்பயம். இது கேரளா மக்களால் விஷு அப்படிங்கிற பேரில் ரொம்ப விமர்சனையாக கொண்டாடுவாங்க. புத்தாடையெல்லாம் அணிஞ்சு பட்டாசெல்லாம் வச்சு சித்திரக்கனி வச்சு அன்னைக்கு சத்யா அப்படின்னு சொல்லுவாங்க. சத்யன்னா அறுசுவை விருந்து, சாப்பாடு ரசம் பாயசம் எரிசேரி புரிசேரி அப்படின்னு இங்கே எல்லாமே வச்சு சாப்பிட்டு அன்னைக்கு பாயசம் வடை பப்படம் எல்லாமே வச்சு நம்மளும் சாப்பிட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கறது. ஏன்னா இப்போ தமிழர்களுடைய பண்பாடே விருந்து தானே, விருந்தோம்பல் நம்மளும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் அதை கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா வரும். சரி, ஏன் நான் இந்த வீடியோவை இன்றைக்கி இதை பர்டிகுலராக போடுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சித்திரை 1 14ஆம் தேதி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரக்கூடிய இந்த நன்னாள் வஜ்ரநாம யோகமும் தைத்துளை கரணமும் சேர்ந்து வருது. வஜ்ரநாம யோகத்துக்கு யோகி யாரு? சந்திரன். உபயோகி யாரு? குரு. சந்திரன் உணவு உடை அம்மா எல்லாத்துக்கும் உண்டானது, மனோபலம் தரக்கூடிய சந்திரன் பகவான் நீ கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அன்றைய நாள் வந்துடுறாரு. குருங்கிறது என்னது? பணம் தங்கம். இதுவும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு யோகமான நாளாக இன்றைய நாள் வர்றதுனால தான் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு பதிவு போடுறேன். இந்த நாள் கண்டிப்பாக எல்லாருமே கொண்டாடுங்க. அதுவும் ஜனனத்தில் அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் குருச்சந்திர யோகம்னு சொல்லுவாங்க. அது தனகாரகனும் மனோகாரகனும் நல்ல யோகமான அமைப்பில் வரக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த நாள் இன்னும் சிறப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் இன்னொரு என்னென்னா சித்திரகுப்தன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யம தர்மராஜாவுடைய நிர்வாகி. அப்போ நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை யார் எழுதிட்டு இருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, சித்திரகுப்தர் எழுதிட்டே இருப்பார். அப்போ நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அந்த செயலின் புண்ணியம் என்னது, அதோடைய தீமை எது அப்படிங்கிறத அவர் எழுதிட்டே இருப்பார். அப்படிங்கிறத கூட நம்ம இந்த கண்ணாடியில் பார்க்கும்போது நம்மளுடைய அந்த செயல் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாங்க, இந்த பிரபஞ்சம் நம்ம செய்யக்கூடிய செயல்களை பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கும் எல்லாத்துக்கும் வரும். இந்த விழாவையும் இந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யும்போது நம்ம குழந்தைங்களுக்கும் அதை பார்த்து அவங்களும் அடுத்த தலைமுறையும் இதை பார்த்து செய்வாங்க. இல்லைன்னா இது செய்யாமல் போக போக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, எல்லா நாளும் மாதிரி இதுவும் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த நாளை எல்லோரும் இந்த மாதிரி வச்சு
சாமி கும்பிட்டு மற்றவங்களுக்கும் எல்லாமே கொடுத்து அறுசுவை விருந்து உண்டு மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி அருளட்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.